வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நியூஸ் தமிழ் 24x7 அப்படிங்கிற சேனல் இருக்காங்களே, அவங்க ஆர்டிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை தினமும் நடத்துகிறாங்க. இந்த நிகழ்ச்சியுடைய தொகுப்பாளராக நெல்சன் சேவியர், ப்ரோ டிஎம்கே ஜேர்னலிஸ்ட்டு, திராவிட ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட்டு நெல்சன் சேவியர், அவர் தான் இந்த ஆர்டிஎக்ஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு. ஆர்டிஎக்ஸுக்கு என்ன விரிவாக்கம் தெரியுமா? ஆர்னா ரிப்போர்ட்ஸா, டினா டிபேட்ஸா, எக்ஸ்னா எக்ஸ்க்ளூசிவா, இப்படி விளக்கம் கொடுக்குறாங்க. இவங்க சமீபத்தில் தேர்தலில் ஒதுங்கும் அண்ணாமலை என்டிஏவுக்கு பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பில் ஒரு டிபேட் ஷோ நடத்தியிருக்காங்க. தலைப்பு என்ன? தொகுதி பொறுப்பாளர் பணியிலிருந்து விலகுறேன் அப்படின்னு அறிவிச்சார்ல, அதனைத் தொடர்ந்து தேர்தலில் ஒதுங்கும் அண்ணாமலை என்டிஏவுக்கு பின்னாடி வா அப்படிங்கிற தலைப்பில் நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. இதில் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்ப என்னென்ன சாதனைகள் படைச்சிருக்காரு அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு 6-7 பாயிண்ட் நெல்சன் சேவியர் சொல்லியிருக்காரு. அந்த 6-7 பாயிண்ட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அண்ணாமலை மாநில தலைவராக ஆனதுக்கப்புறம் தமிழக பாஜகவில் நிறையா ஓபிசி சமூகத்தை சேர்ந்த பல தலைவர்களை, புதிய தலைவர்களை உருவாக்குனார். நிறையா தலைவர்கள் உருவாக்கப்படணும், அப்போ தான் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகும். அதை அண்ணாமலை சரியாக புரிஞ்சுக்கிட்டு பல லோக்கல் லீடர்ஸை உருவாக்குனார். மாவட்ட தலைவர்கள், ரொம்ப ஸ்ட்ராங்கான தலைவர்கள் நிறைய பேரை உருவாக்குனார். குறிப்பாக ஓபிசி சமூகத்தை சேர்ந்த பலர் உருவாக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது முதல் பாயிண்டாக சொல்கிறாரு நெல்சன் சேவியர். ரெண்டாவது, வார் ரூம் அப்படிங்கிற கான்செப்டை அண்ணாமலை நடத்துகிறாரு அப்படின்னு அவரை பிடிக்காதவங்க சொல்லுவாங்க. வார் ரூமை வச்சு பதிவு போட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிக்காதவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த வார் ரூம் கான்செப்டு தினமும் பிஜேபியை லைம் லைட்டில் வச்சுருந்துச்சு. தினமும் பிஜேபி தான் பேசுபொருளாக, தமிழக அரசியலுடைய பேசுபொருளாக பிஜேபி தான் இருந்தாங்க. அந்த வகையில் அண்ணாமலை வார் ரூமை வச்சு நடத்தியிருந்தாலும் அது பிஜேபிக்கு வளர்ச்சியை கொடுத்துச்சு அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாரு. இது பாயிண்ட் நம்பர் 2. மூணாவது, தமிழ்நாட்டுக்கேற்ற பாஜக அப்படிங்கிற அரசியலை அண்ணாமலை சிறப்பாக செஞ்சாராம். இதுக்கு முன்னாடி பிஜேபினா அது நார்த்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. நார்த்தில் எப்படி அரசியல் பண்ணணுமோ அதே மாதிரியான அரசியலை தமிழகத்தில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாஜக லீடர்ஸு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு. அதை உடைத்தவர் அண்ணாமலை. மண் சார்ந்த அரசியல், மாநிலத்தில் நடக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறது, இது மாதிரியான விஷயம். உதாரணத்துக்கு டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து செய்யப்பட்டுச்சுல, இது மாதிரியான விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். அண்ணாமலையே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசி சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்டை நிப்பாட்ட வைக்கிறாரு. மண் சார்ந்த அரசியல். இதுக்கு முன்னாடி எந்த பாஜக மாநில தலைவர்களும் அவ்வளவா பண்ணது கிடையாது. அண்ணாமலை பண்ணார். நிலக்கரி சுரங்கம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் நிலக்கரி சுரங்கம் அமைக்கப்படுவதாக இருந்தது. அதை சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்ட்டை பேசி அந்த திட்டத்தை நிப்பாட்ட வச்சார். அதுதான் சொல்கிறாரு நெல்சன், தமிழ்நாட்டுக்கேற்ற பாஜக அப்படிங்கிற அரசியலை இதுக்கு முன்னாடி இருந்த எந்த பாஜக மாநில தலைவர்களும் பண்ணது கிடையாது. அண்ணாமலை அதை சரியாக பண்ணார் அப்படிங்கிறது மூணாவது பாயிண்ட்டு. நாலாவது, இங்கே 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே அப்படின்னு விஜய் சொல்கிறாருல, இதை சொல்லாமலே செயல்படுத்தி காமிச்சவர் அண்ணாமலை அப்படிங்கிறது 4வது பாயிண்ட்டு. மாநில தலைவராக இருக்கும்போது அதிமுகவை சைட்லைன் பண்ணிட்டார். போட்டியே பிஜேபியா டிஎம்கேவா அப்படிங்கிறதான் களம். எதிர்கட்சி அதிமுக அப்படிங்கிறதே மறந்துட்டாங்க மக்கள். பிஜேபி தாங்க இன்றைக்கி எதிர்கட்சி, ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி தலைவர் அண்ணாமலை தாங்க அப்படிங்கிற ஒரு பேர் கிடச்சிச்சு. அதுதான் சொல்கிறாரு விஜய். இப்போ பேசிக்கிருக்காரு, அதை பேசாமலேயே செயல்படுத்தி காமிச்சவர் அண்ணாமலை அப்படிங்கிறது 4வது பாயிண்ட்டு. 5வது, டிஎம்கே ஃபைல்ஸை வெளியிட்டு திமுக அமைச்சர்களுக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்தாரு. இப்போ கூட டிஆர் பாலு அண்ணாமலைக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு தொடுத்தார்ல, அதில் நானே ஆஜராகிறேன், நானே டிஆர் பாலுவை பார்த்து சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு வழக்கறிஞராக ஆஜராகிருக்காரு அண்ணாமலை. அவ்வளவுதான், வாய்தாக்கு மேலே வாய்தாவாக வாங்கிக்கிருக்காரு டிஆர் பாலு அப்படின்னு நெல்சன் சேவியர் சொல்கிறாரு. அடுத்தது, இனி பாஜகவுக்கு யார் மாநில தலைவராக வந்தாலும், யார் வந்தாலும் சரி, அண்ணாமலை மாநில தலைவராக இருந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார்ல, அது மாதிரியான தாக்கத்தை யாராலையும் ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான் அப்படிங்கிற கேள்வியையும் கேட்டிருக்காரு. கடைசி, டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படிங்கிறத தாண்டி திராவிடம் வர்சஸ் ஹிந்துத்துவா அப்படிங்கிற அரசியலை கொண்டு போய் சேர்த்தாரு அண்ணாமலை. இதில் மிக முக்கிய குறிப்பு, திராவிடம் வர்சஸ் ஹிந்துத்துவா அப்படிங்கிற இந்த கொள்கை போட்டியில் எந்த இடத்துலையும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மதங்களை அண்ணாமலை காயப்படுத்தி பேசினதே கிடையாது. ஹேட் ஸ்பீச்சு, வெறுப்பு பேச்சு அண்ணாமலை பேசாமல் திராவிடம் வர்சஸ் ஹிந்துத்துவா அப்படிங்கிற இந்த அரசியல் போட்டியை தமிழகத்தில் உருவாக்குனார் அவர் மாநில தலைவராக இருந்தப்ப அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ஆர்டிஎஸ் நிகழ்ச்சியில் நெல்சன் சேவியர் பேசியிருக்காரு. ப்ரோ டிஎம்கே ஜேர்னலிஸ்ட் அவர் வாயிலிருந்து அண்ணாமலை எவ்வளவு சாதனை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்டோம். அவரே இவ்வளோ சொன்னார்னா
பாஜக தொண்டர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், இன்னும் எவ்வளவு பட்டியல் போடுவாங்க அண்ணாமலையுடைய சாதனை அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் அண்ணாமலை எந்த பதவியில் இல்லைனாலும், எந்த போஸ்டிங்கிலும் இல்லை இன்றைக்கி பிஜேபியில், ஆனால் அண்ணாமலையை செலிப்ரேட் பண்ணுறாங்களே பாஜக தொண்டர்கள். அவருடைய பேரை யாராவது உச்சரித்தாலே அப்படி ஆர்ப்பரிக்கிறாங்களே, அதுக்கு காரணம் கடந்த 3-4 வருஷமாக அண்ணாமலை கொடுத்த பர்ஃபார்மன்ஸு, கட்சியை வளர்த்த விதம். இதனால தான் அவருக்கு அவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸாக ஆயிருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.